எப்ராயிம் கோத்திரத்தில் பிறந்த நூனின் மகனாகிய யோசுவா என்பவன் மிகவும் தைரியசாலி, தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாக வாழ்ந்தான். மோசேயின் நம்பிக்கைக்குரியவன். அதனால்தான் ஓசேயா என்ற பெயரை மாற்றி யோசுவா என்ற பெயரை மோசே அவனுக்கு வைத்தான். இஸ்ரவேல் மக்களை மோசேக்கு பிறகு கானான் தேசத்திற்கு வழிநடத்தியது இந்த யோசுவா தான். தேவன் பெயரில் பல போர்களை புரிந்து வெற்றிகளை குவித்தான். யோசேப்புக்கும் காலேபுக்கும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சென்றடையும் பாக்கியம் கிடைத்தது. மோசே தேவனின் 10 கட்டளைகளை பெறுவதற்கு சீனாய் மலைக்கு போகும்போது யோசுவா மோசேக்கு பின்னாக சென்றான். மோசே இறந்த பிறகு தேவன் யோசுவாவிடம் இவ்விதமாக சொன்னார்: நீ தைரிய மனதுடனே இரு, உன் வாழ்நாளில் எந்த மனிதனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. நான் மோசேக்கு துணையாக இருந்தது போல உனக்கும் துணையாக இருப்பேன். நீ என்னுடைய பிரமாணங்களை தவறாமல் பின்பற்று, உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்று தேவன் சொன்னார். யோசுவா இஸ்ரவேலர்களில் 2 வேவுக்காரர்களை எரிகோ நகரத்தின் இரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கு எரிகோ பட்டணத்திற்கு அனுப்பினான். எரிகோ பட்டணத்தில் ராகாப் என்ற ஒரு வேசி இருந்தாள். அவள் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் எகிப்தில் செய்த மாபெரும் அற்புதங்களை கேள்விப்பட்டு இஸ்ரவேலின் தேவனே மெய்யான தேவன் என்று விசுவாசத்தினால் அந்த வேவுக்காரர் 2 பேரை எரிகோ பட்டணத்தில் ராகாப் அவர்களை காப்பாற்றினாள். அதற்கு கைமாறாக எரிகோ பட்டணத்தை அழிக்கும்போது என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றும்படி ராகாப் அவர்களிடம் கேட்டுக்கொண்டாள். அதற்கு அந்த வேவுக்காரர்கள் சம்மதம் தெரிவித்தார்கள். அதன்பின் அந்த இருவரும் வேவு பார்த்த பிறகு யோசுவாவிடம் வந்து இவ்விதமாக சொன்னார்கள்: அந்த எரிகோ பட்டணத்தை தேவன் நமக்கு ஒப்பு கொடுப்பது உறுதி என்றார்கள். மறுநாள் யோசுவா இஸ்ரவேல் மக்களை தயாராக இருக்க சொன்னான். தேவன் இன்று உங்கள் மத்தியில் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார் என்றான். ஆசாரியர்கள் தேவனுடைய பெட்டியை சுமந்து கொண்டு நடந்தார்கள். அவர்களுடைய கால்கள் தண்ணீரில் பட்டவுடனே நதி 2ஆக பிளந்து இஸ்ரவேல் மக்கள் உலர்ந்த தரையில் நடப்பது போல நடந்து கில்கால் என்ற ஊரை அடைந்தார்கள். அங்கே யோசுவா இஸ்ரவேலரை நோக்கி இவ்விதமாக சொன்னான்: நீங்கள் 12 கற்களை எடுத்து அதை தேவன் உங்களுக்கு செய்த நன்மைக்கு அடையாளமாக வையுங்கள் என்று யோசுவா சொன்னான். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட 40 வருடங்களுக்கு பின் கானான் தேசம் வந்தடைந்த பிறகு அவர்களுக்காக வானத்திலிருந்து பொழிந்த மன்னா நின்றுவிட்டது. எரிகோ பட்டணத்தை சுற்றும் விஷயத்தில் தேவன் யோசுவாவிடம் சொன்னது: நீங்கள் எல்லோரும் யுத்தத்திற்கு தயாராகுங்கள். தேவனுடைய பெட்டிக்கு முன் சிலர் எக்காலத்தை ஊதிக்கொண்டும் மற்றவர்கள் தேவனுடைய பெட்டிக்கு பின் மௌனமாக செல்லவும். இவ்விதமாக எரிகோ பட்டணத்தை 6 நாள் சுற்ற வேண்டும். 7ஆம் நாளில் எரிகோ பட்டணத்தை 7 முறை சுற்ற வேண்டும். 7ஆம் முறையில் சுற்றி வரும்போது நீ அவர்களுக்கு கட்டளை கொடுத்த உடனே எல்லோரும் உரத்த சத்தத்தை எழுப்ப வேண்டும். அப்பொழுது எரிகோ பட்டணத்தின் சுவர் தரைமட்டமாக விழுந்துவிடும். நீங்கள் அந்த பட்டணத்துக்குள் நுழைந்து அதில் உள்ள அனைத்தையும் அழிக்க வேண்டும் என்று எரிகோ பட்டணத்தை அழிக்கும் மொத்த விவரத்தை தேவன் யோசுவாவிடம் சொன்னார். தேவன் சொன்ன விதமாக எரிகோ பட்டணத்தை அழித்தார்கள். அதில் ராகாப் என்ற வேசியின் குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது. எரிகோ பட்டணம் சபிக்கப்பட்ட நரகம். அதில் உள்ள பொருட்களையோ தங்கத்தையோ வெள்ளியையோ யாராவது எடுத்து வைத்தால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று அறிவிக்கப்படும் என்று யோசுவா சொல்லியிருந்தான். ஒருமுறை ஆயி என்ற பட்டணத்தின் மீது இஸ்ரவேலர்கள் போருக்கு போகும்போது அவர்கள் தோல்வியை தழுவினார்கள். தோல்வியின் காரணமாக யோசுவா மிகவும் துக்கப்பட்டு தேவனை நோக்கி வேண்டினான். தேவன் இவ்விதமாக அவனுக்கு சொன்னார்: இஸ்ரவேலர்களில் ஒருவன் சாபத்தீட்டான எரிகோ பட்டணத்தின் பொருட்களை சிலவற்றை எடுத்து வைத்துள்ளான் என்றார். யோசுவா இஸ்ரவேல் மக்களிடம் விசாரிக்கும்போது இந்த காரியத்தை செய்தது ஆகான் என்பவன் என்று தெரிய வந்தது. இஸ்ரவேல் மக்கள் ஆகானின் குடும்பத்தையும் அவனுடைய அனைத்து பொருட்களையும் அனைவரின் முன்பாக கற்களை வீசி அவனை கொன்றார்கள். இந்த காரியத்தினால் தேவன் சாந்தமடைந்தார். மற்றொரு முறை அமோரியர்களிடம் போர் புரியும் போது யோசுவா இஸ்ரவேல் மக்களின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஐலோன் பள்ளத்தாக்கின் மேலும்
நிலைத்திருங்கள் என்றான். யோசுவா சொன்ன விதமாக சூரியனும் சந்திரனும் நின்றது. யோசுவா தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பல நாடுகளை வெற்றி பெற்றான். தேவன் இஸ்ரவேலில் உள்ள 12 கோத்திரங்களுக்கு கானான் தேசத்தை யோசுவாவை கொண்டு பிரித்து கொடுத்தார். யோசுவா 110 வயது வரை வாழ்ந்தான். இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் வாக்கு கொடுத்த தேசமான கானானுக்கு அவர்களை வழிநடத்தினான்.